இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொண்டு, வாட் இஸ் ஹைக்கூஸ்? திஸ் மொமெண்ட், இந்த நொடி, அதான் ஹைக்கூஸ். நம்ம க்ராஸ் பண்ணி வந்த பாத்தில் இருந்து காற்றுல கரையாமல் போன கொஞ்சம் அழகான பக்கங்கள் தான் இந்த ஹைக்கூஸ். லூயிஸ் ஆம்ஸ்ட்ராங் பாடுற மாதிரி வாட் அ வண்டர்ஃபுல் வேர்ல்டுன்னு இந்த வாழ்க்கையை கொஞ்சம் ரசிக்க வைக்கும். ஹைக்கூஸ் வில் ஆஸ்க் அஸ் டு லுக் அவர் லைஃப் இன் அ டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ். எப்போவுமே லோவாக போர்டமாக இல்லாமல் கொஞ்சம் அழகான கற்பனை உலகத்தில் நம்மளை வாழ வைக்கும். லட்சம் பக்கங்களில் எழுதினாலும் உணர்த்த முடியாத விஷயங்களை ஒரு சில வார்த்தைகள்லேயே ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க வச்சிரும் இந்த ஹைக்கூஸ். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப பிடித்தமான லிங்குசாமி அவர்களின் இஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம். இந்த ஹைக்கூ தான் இதுக்கான ரொம்ப பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள்னு நான் சொல்லுவேன். இப்படி எந்த திட்டமிடலும் இல்லாமல், வார்த்தை ஜாலமும் இல்லாமல், யதார்த்தமாக அன்றாட வாழ்க்கையிலிருந்து கண்முன் தெரியும் காட்சிகளை அப்படியே கவிதை படமாக்கி ஒரு உள்ளாழ்ந்த அர்த்தத்தினை விட்டு செல்ல மறப்பதில்லை இவருடைய ஹைக்கூஸ். ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் நம்ம அம்மா கையால் சாப்பிட்ற ஃபுட் கொடுக்குற ஃபீலாக இருக்கட்டும், 10 வருஷமாக நம்ம கூடவே தான் ட்ராவல் பண்ணுவாங்க. பட் த மொமெண்ட் வேர் அ ஸ்ட்ரேஞ்சர் டர்ன்ட் இன் டு அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், இட்ஸ் வெரி ஸ்பெஷல், ரைட்? அந்த பொண்ணெல்லாம் எங்கே திரும்பி பார்க்க போகிறான்னு நினச்ச அந்த பொண்ணு நம்மளை திரும்பி பார்த்தப்போ அந்த ஃபீலாக இருக்கட்டும், ட்ரெயினில் டக்குன்னு க்ராஸ் பண்ணி போன அந்த பையனோட ஃபேஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்டில் ஏதோ ஒரு ஊரில் லாங் கேப்க்கு அப்புறம் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டை மீட் பண்ணப்போ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் நம்ம அப்பா பெஸ்ட் ஃப்ரெண்டான மொமெண்ட்டாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் லவ் ரொம்ப ஸ்பெஷல், ரைட்? எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சில பேருக்கு அது காதல் டு கல்யாணம், சில பேருக்கு அது காதல் இந்த பிரேக்கப். அந்த பிரேக்கப் கொடுக்குற பெயின், அந்த பெயின் கொடுக்குற ட்ரான்சிஷன், எவ்ரி திங் இஸ் ஒர்த், ரைட்? இப்படி வாழ்க்கையோட சின்ன சின்ன விஷயங்கள், இங்கிலீஷில் ஒரு சேயிங் உண்டு, த லிட்டில் திங்ஸ், த லிட்டில் மூமெண்ட்ஸ், தி ஆரண்ட் லிட்டில், எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் தான். இப்படி லைஃபோட லோவஸ்ட் பாயிண்ட்லேருந்து பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் வரைக்கும் எல்லா மெமரிஸையும் குயிக் ப்ரீஸ் மாதிரி ரீகலெக்ட் பண்ண வைக்கிறது தான் ஒரு குட் ஹைக்கூ. ஒரு நல்ல கவிதைங்கிறது ஒரு ஸ்பார்க் மாதிரி, வானத்தை கிழிச்சிட்டு வர மின்னல் மாதிரி இருக்குமா ஒரு குட் ஹைக்கூ. இப்படி ஹைக்கூ வடிவத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு காதல், நட்பு, சமூக அக்கறை, இயற்கைன்னு நல்ல கவிதைகளால் அவருடைய முதல் 2 தொகுப்பிலும் நம்மை வியப்பில் ஆழ்த்தியது போலவே லிங்கு 3 பெயரிடப்படாத ஆறுகள் தொகுப்பிலும் இந்த ஃபாஸ்டான வேர்ல்டில் ட்ரெண்டிங்கான விஷயங்களையும் தாண்டி வாழ்க்கையோட இன்ட்ரெஸ்டிங்கான பேஜஸில் இருந்து நம்ம பார்க்க தவறவிட்ட விஷயங்களை எல்லாத்தையும் பிருந்தா சாரதி அவர்கள் மதிப்புரையில் சொன்னது போலவே திரைக்காட்சியை காணும் லிங்குசாமியின் கண்கள் இறைக்காட்சியும் காண்கிறது. யார் யாரை ஆட்டுவிப்பது? நடராசர் முன் சுடர். இன்ட்ரெஸ்டிங், ரைட்? இப்படி கற்பனை மேலோங்கி நம்மை வியப்பில் ஆழ்த்தும் நிறைய நல்ல கவிதைகளை வாசகர்களுக்கு இந்த தொகுப்பில் விருந்தாக அமையும் என்பதில் ஐயமில்லை என கூறி, விழாவின் தொடக்கமாய் வருகை தந்திருக்கும் விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கிறேன். முதலில் கல்லூரி பேராசிரியராக மட்டுமில்லாமல் மாலை நேர கல்லூரிகளாக பட்டிமன்றங்களை நகைச்சுவையோடு வழங்கி பல நாடுகளுக்கும் பயணித்து வரும், நடிகராய் மக்கள் மனதில் வெற்றி கொடி நாட்டி வரும் முனைவர் கு. ஞானசம்பந்தன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இவரது திரைப்படங்கள் குடும்பத்தோடு விரும்பி பார்க்கப்படும். ஆக்ஷன் படங்கள் எல்லாமே கவிதையாக இருக்கும், குடும்ப படங்கள் ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். இவரை பையான்னு சொல்கிறதா, சண்டைக்கோழின்னு சொல்கிறதா, அஞ்சான்னு சொல்கிறதா, எல்லாத்தையும் தாண்டி ஆனந்தம்னு அழைக்கிறேன். இப்படி கவிஞராகவும் இயக்குனராகவும் பேலன்ஸ்டாக அவரோட பணிகளை செய்பவருமா, என்றும் கவி மனம் கொண்டவராய், ஹைக்கூ காதலராய், அவர் எழுதிய ஹைக்கூக்கு ஏற்றார் போல குழந்தை செய்தது என்னவோ கப்பல் தான், விமானமாக்கிறது காற்று. லிங்குங்கிற அவருடைய முதல் தொகுப்பினால் ஈர்க்கப்பட்டு ஐ டிட் அ வெரி ஸ்மால் பாட்காஸ்ட். பட் அதற்காக எனக்கு இந்த முதல் மேடை வாய்ப்பளித்த லிங்குசாமி அவர்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன்.
அடுத்ததாக திணை தாண்டி வருவாயா, வாரணம் ஆயிரம், நீதானே என் பொன் வசந்தம், வேட்டையாடு விளையாடு, பச்சைக்கிளி, முத்துச்சரம். இவர் தனியாக கவிதை எழுதியதில்லை. இவருடைய ஒவ்வொரு படத்தின் தலைப்புமே கவிதை தான். காதலை ரொம்ப டிக்னிட்டியோடையும் பொயட்டிக்காகவும் பெண்களின் கதாபாத்திரங்களை ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் எலகண்ட்டாகவும் பிரதிபலிக்கக்கூடிய அவர் எவர் ஹேண்ட்ஸம் ஆல் டைம் ஃபேவரட் கௌதம் வாசுதேவ் மேனன் சார் அவர்களை மேடை கழிக்கிறேன். உன்னை விட உங்களுக்கு நிகர் யாரும் இல்லை. கவிதைகளை உருவாக்குபவர்கள் கவிஞர்கள், அந்த கவிஞர்களை உருவாக்குவதோ அபிராமி போன்ற தேவதைகள். வெல்கமிங் our beautiful actress அபிராமி மேம் on stage. வென்றாக வேண்டும் தமிழ் என அட்லாண்டாவில் அவர் உரைத்ததை கேட்டால் இங்கு நாம் மூர்ச்சையாவோம். நானும் நீயும் நாமே என ஒரு ஆண் பெண்ணுரிமை பேசும் கவிதையின் அழகினை சொற்களால் எப்படி வர்ணிப்பேன். மகள் இருந்த வீடு என்ற கவிதை தொகுப்பில் இவர் பெண்ணுள்ளம் பேசுகையில் ஆணுள்ளமே கரைந்துவிடும். இத்தனைக்கும் உரியவரான கவிஞர் ஜெயபாஸ்கரன் ஐயா அவர்களை மேடை கழிக்கின்றேன். காதல் பேசுகிறப்ப மட்டும் எல்லாருக்கும் ஒரு யங்கான ப்ரீஸியான ஃபீல் வந்து போகும். மண்ணில் விழுந்த விதை மரமாவது போல் என் கண்ணில் விழுந்த நீ காதலாகிவிட்டாய் என்று பறவை நிழலில் இவர் எழுதின காதல் கவிதைகளே அதற்கு ஆதாரம். இருளும் ஒலியும், ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் அப்படின்னு மனதிற்கு இதமான பல கவிப்பூக்களை அள்ளி தந்து விழாவின் நாயகரோடு ஆனந்தம் முதல் பையா வரை 25 ஆண்டுக்கும் மேலாக ரொம்ப அழகாக நட்பிலக்கணம் பாராட்டும் கவிஞர், இயக்குனர், வசனகர்த்தாவுமான பிருந்தா சாரதி அவர்களை மேடை கழிக்கின்றேன். அப்போது ஔவைக்கு நெல்லி கொடுத்தவன் அதியமான், இப்போது கவிஞர்களுக்கு அள்ளி கொடுப்பவரோ சிவகுமார். ஐக்கியூ நிறைந்த ஹைகோ ரசிகரான விஷ்ணு அசோசியேட்ஸின் நிறுவனருமான ஆர் சிவகுமார் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். முகநூலில் 1,00,000க்கும் மேலான வாசகர்களை கொண்ட படைப்பு குழுமத்தின் நிறுவனர் 500 புத்தகங்களுக்கும் மேலாக பதிப்பித்து சாதனை புரிந்துள்ளார். லிங்கு 3 பெயரிடப்படாத ஆறுகள் நூலை வாசகர்கள் மனதில் பதிக்கும் பதிப்பாளர் கவிஞர் ஜின்னா அஸ்மி அவர்களை மேடை கழிக்கிறேன்.